வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜகன் நான் கந்தசாமி. பிஓக்கான கிளாஸ் வீடியோஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலபஸ் லாங்குவேஜை நம்ம கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த டைட்டில் இருந்தால் உங்களுக்கு இதை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ என்ன ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பாரதியார் அவரை பற்றி சொல்லிக்கலாம். பாரதியார் அப்படின்னாலே கருத்து படம் தான். அதை கேலி சித்திர மாதிரி வரைஞ்சி அவர் தன் சொல்ல வந்த கருத்தை அவர் சொல்லியிருப்பார். அதாவது அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் சமூக நிகழ்வுகள் மூதான, அதாவது என்னென்னா இப்போ அரசியல் என்ன நடக்குது, சமூகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கன்னா அதன் மீதான ஒரு நகைச்சுவையான திறனாய்வு கருத்தோட ஓவியம் தான் கருத்துப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்கான இந்த விரிவாக்கத்துக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. சரி, பல சொற்களால் சொல்லப்படக்கூடிய செய்தியை சில கோடுகளால் சீக்கிரமே சொல்லிடுது. புரியுங்களா? இப்போ பாருங்கள், ஒரு படத்தை ஒன்று வரைஞ்சி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துலேருந்து அந்த மெசேஜ் புரிஞ்சுக்கிறது அதை பக்கமாக எழுதுதான் இருக்கும். பட் ஒரு சில கோடுகளாலே அது சொல்லி முடிச்சிடுறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுக்கு சில வேறு பெயர்கள் இருக்குது. வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து படம் மட்டும் கிடையாது. விகட சித்திரம், வேடிக்கை சித்திரம், கேலி சித்திரம், விளக்கப்படம், கூடார்த்த படம், கூடார்த்த படம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் அதனுடைய வேறு பேர்களாக சொல்லப்படுது. கூடாத படம். ஸோ இந்த மாதிரி பல பேர்களில் அழைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இதை பாரதியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விகட சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? அதாவது விகட சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்கள் சொல்கிறாரு. இந்தியாவில் கருத்து படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. இந்தியாவில் கருத்து படம். சரிங்களா? 1850 தில்லியிலிருந்து வெளியான தில்லி ஸ்கெட்ச் புக் 1850. இந்த இதெல்லாம் இந்தியாவிலே கருத்து படங்கள் முதல்ல வெளியிட்ட இதெல்லாம் சொல்லப்படுது. வங்காளத்திலிருந்து வந்த அந்த அமிர்த பஜார் பத்திரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த் பஜார் பத்திரிகா, தில்லியிலிருந்து வெளியான இந்தியன் பஞ்ச், அது மட்டும் இல்லாமல் அவத் பஞ்ச் இதழ்களும் தொடக்க கால கருத்து படங்களாக வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பாரதியாருடைய அந்த கருத்து படம் பார்த்தீங்கன்னா தமிழில் முதல்ல கருத்து படத்தை வெளியிட்டது பாரதி நடத்தின இந்தியா 1907 இந்த இதில் தான் முதல்ல இது கொடுத்துருப்பாங்க. சரி, இதை பாரதி என்ன சொல்றேன்னா புதிய அபிவிருத்தி அப்படிங்கிற கட்டுரையில் தமிழ்நாட்டு வர்த்தமான அந்த பத்திரிகையில் நமது பத்திரிகை ஒன்றுதான் விகட சித்திரங்கள் பதிப்பித்து வருவதென்ற விஷயம் நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சொந்த டயலாக அந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்லப்படுது. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். சரி, புதிய அபிவிருத்தி ஓகே. மார்ட்டின் லூதர் கிங் இதை எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த கருத்து படங்கள் வழியாக செய்திகளை ஈஸியாக கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு பாரதி நம்பினார். மார்ட்டின் லூதர் கிங் என்ன பண்ணுவோம், தன்னுடைய புரட்சி கருத்துக்கள் ஜெர்மனியில் பரப்புறதுக்கு கருத்து படங்கள் அடங்கின துண்டு பிரசுரங்களை பயன்படுத்துகிறதா ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுது. அதனால் மார்ட்டின் லூதர் கிங் கொண்டு வராங்க. அதே மாதிரி பாரதியும் தன்னுடைய கருத்து படங்கள் வழியாக அன்றைக்கு இருந்த அரசியல் சமூக சூழல்களையும் சுட்டிக்காட்டி விடுதலை போராட்டத்தில் மக்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான கருத்து படங்களுக்காகவும் கட்டுரைகளுக்காகவும் இந்தியா இதழுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதிச்சது. சரிங்களா? இது ஒரு முக்கியமானது. அடுத்து பாருங்க, பாரதியார் சுதந்திரத்தை பற்றி ஒன்று செஞ்சிருப்பார். என்ன அப்படின்னா, கடுமையான சட்டங்கள் அப்படிங்கிற கோழி குப்பமேட்டில் இருந்து கூவுது. ஒரு கோழி குப்பமேட்டிலிருந்து கூவுது. இந்த கோழியோட குரலை கேட்டதுமே சுதந்திர சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருப்பார். ஸோ இப்படியாக இந்த சித்திரங்கள் வழியாக மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதியாரை சொல்லுவோம். பஞ்சம் அப்படின்ற தலைப்பில் சித்திரம் வரைஞ்சி அதில் பஞ்சத்துக்கு காரணம் பருவநிலை மாற்றம் கிடையாது, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதால தான் பஞ்சம் வருது அப்படின்னு அவர் அதை சொன்னார். பஞ்சம் அப்படிங்கிறது அது ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுப்பார். இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? ஆங்கிலேயருடைய வரி விதிப்பை பற்றி இந்திய யானையும் சர்க்கார் பாகனும் அப்படின்ற தலைப்பில் வெளியான நம்ம கருத்து படம் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ஒரு பெருசாக பேசு பொருளாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கொட்டினால் தேல் கொட்டாவிட்டால் பிள்ளைப்பூச்சி அப்படின்னு அமெரிக்கா ஜப்பான் நாடுகளுடைய அரசியல் சூழ்ச்சிகளையும் சுட்டி காட்டியிருப்பார். பாரதியாருடைய கருத்து படங்களை பற்றி பாரதிதாசன் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரம்தான் முதலில் இன்னார் என்று எனக்கு கூறிட்டு. பாரதியார் பாரதிதாசன். சரிங்களா? அது பாரதிதாசன் ஒரு பாரதியார் பற்றி சொல்லுவார். அந்த கருத்து படங்களை வச்சு தான் பாரதியார் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரிஞ்சுது அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறார். அது மட்டும் கிடையாதுங்க. பாரதிதாசன் பாரதியார் நிறைய பட்டப்பேர் கொடுத்துருப்பார். அதாவது சிறப்பு பெயர்கள், அதாவது சிந்துக்கு தந்தை, இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள், இந்த பட்டங்கள் யார் கொடுத்தாருன்னா பாரதிதாசன் தான் கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு பாரதிதாசன் கொடுத்துருக்கோம். சரி, அடுத்த தலைவராக நம்ம பார்க்கக்கூடியது பெரியார் அவர்கள். எழுத்து சீர்திருத்தம். இவர் பெரியார் அப்படின்னால ஃபர்ஸ்ட் எழுத்து சீர்திருத்தத்தை தான் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, முதல்ல இவரை பற்றி சொல்லிடலாம். பெரியாருடைய குறிக்கோள் சமயம் இல்லாத, ஒரு ஜாதி பேதம் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயமான நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய குறிக்கோள். இவர் ஒரு புரட்சிகரமான இதழாளர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவருடைய சுயமரியாதை
அதாவது சமதர்மம், பெண் உரிமை, வகுப்புரிமை இந்த மாதிரியான இந்த பரப்புரைகள்லாம் வெளியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இதெல்லாம் அப்போ முன்னாடி வரல. அதனால் இவரே ஒரு இதில் ஆரம்பித்தார். 1922 கோயம்புத்தூர் சிறையில் இருந்தப்போ தன்னுடைய நண்பர் வந்து தங்க பெருமாளுடைய இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சார். 2/5/1925 குடியரசு அப்படிங்கிற வார இதில் தொடங்கினார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் ஆரம்பித்த அந்த விடுதலை அப்படின்ற அந்த இதழ் பெரியாருடைய பொறுப்புக்கு பின்னாடி வந்துச்சு. அப்புறம் பின்னால் அது 4 இதழாக மாறிச்சு. பெரியார் பல இதழ்களில் வேலை செஞ்சிருந்தாலும் குடியரசு இதழ் அதே மாதிரி விடுதலை அப்படின்ற 2 இதழ்களை தான் அவர் தன்னுடைய முழுமையான அதனுடைய மனக்கருத்தை வந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா புரட்சி, பகுத்தறிவு, ரிவோல்ட், ஆங்கிலத்தில் ரிவோல்ட் இந்த மாதிரியான இதழ்களையும் நடத்தினார். அதே மாதிரி பெரியார் குடியரசு, விடுதலை இந்த மாதிரியான இதழ்களை, பெண் விடுதலை, இந்திய சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல கொள்கைகளை சொல்லியிருக்கார். நான் சாதாரணமாக ஒரு வெறும் பேச்சாளி அல்ல, சரிங்களா, அல்லது விஷயங்களை எல்லாம் படித்து மக்களுக்கு எடுத்து சொல்லும் படிப்பாளியும் அல்ல, நான் ஒரு கருத்தாளி அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பார். ஸோ இந்த வாசகத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். பெரியாருடைய அதாவது அவருடைய எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய எழுத்து சீர்திருத்த அது வந்து பரிந்துரை செஞ்சார். அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் இப்படி சீர்திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிந்துரை செஞ்சார். அது எப்படின்னா இந்த இதில் உயிர்மை எழுத்துக்கள் 18 எப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற அந்த இகரம், ஈகாரம், உகரம், ஊகாரம் அப்படின்னு இந்த 4 ஓசைகள் கலந்த எழுத்துக்கள் தனித்தனி வடிவத்தில், அதாவது கி, கி, கு, கு அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்ச இந்த முறையில் தான் வந்து தனித்தனியான, அதாவது 18 × 4 72 எழுத்து உருக்கள் இருந்துட்டு வருது. இந்த தனித்தனி வடிவங்கள் தேவையில்லை. எல்லா உயிர்மை எழுத்துக்களுடையும் ஆகாரம், ஏகாரம் அப்படின்ற ஓசைகளுக்கு ஆவுக்கு வந்து எந்த மாதிரி எழுத்து பயன்படுத்தணும், இந்த மாதிரி கால் வாங்கிறத கொண்டு வந்திருப்பார். கால் வாங்கிறது. அதே மாதிரி ஏகாரத்துக்கு இது வந்து ஆகாரத்தை குறிக்கிறதுக்காக இப்போ கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டா இது கா, இந்த ஆகாரத்தை கொண்டு வந்துடுது. ஏகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குறியீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவை குறிக்கிறது. இப்போ கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை இந்த மாதிரி குறியீடு இப்போ பயன்படுத்தி இது கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தங்களை, புரியுங்களா. ஸோ ஆகாரம், ஏகாரம் அப்படிங்கிற ஓசைகளுக்கு பதிலாக கால் வாங்கக்கூடிய குறியீடு, நெடில் ஏ குறியீடுகள் எல்லாம் சேர்த்து கா, கே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆக்கிக்கிற மாதிரி கி, கி அதே மாதிரி கு, கு இந்த ஓசைகளுக்கு என்ன சொல்றது நம்ம தனிப்பட்ட ஒரு குறியீடு சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரியான மேலும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இவருடைய அந்த எழுத்து சீர்திருத்தத்தில். அச்சில் 72 தனி எழுத்துக்கள் தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் கற்றுக்கிற மாணவர்களுக்கும் அது சுமைக்குரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். அடுத்த தலைவராக நம்ம இதில் அடுத்து போயிடலாம். டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள். டிஎஸ் சொக்கலிங்கம் இவர் என்ன அப்படின்னா இந்த நாளிதழ்கள் அப்படிங்கிறது வீடு வீடாக போயிட்டு விற்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லாமல் மக்கள் முந்திட்டு போய் வாங்குகிற தன்மை இருக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காந்தி, தினமணி, தினசரி, ஜனயுகம், நவசக்தி இந்த மாதிரியான இதழ்களில் வேலை செஞ்சுருக்காரு. 1934 காந்தி இதழ், அதாவது காந்தி அப்படின்ற இதழில் பீகார் நிலநடுக்கத்தை பார்த்து சர்க்கார் எங்கே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம் எழுதினார். இவர் தலையங்கம் கட்டுரைகள் எழுதுறது இவருடைய ஃபேமஸ். இதனால் ஆங்கிலேய அரசு இவர் மேலே இவர் மேலேயும் இந்த இதழ் மேலேயும் அதே என்ன சொல்லுது துரோக குற்றச்சாட்டு, தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கு வந்து தொடர்ந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் வந்து கொடுக்காதனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செஞ்சு அதுலேருந்து ஜெயிச்சிட்டார், வெற்றி பெற்றார்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் எழுதின அந்த ரொம்பவும் புகழ்பெற்ற அந்த போரும் அமைதியும் அந்த நாவலை தமிழில் மொழிபெயர்ச்சிருப்பார். இவர் தான் தேசபக்தன் அப்படின்ற நாளிதழ் இளைஞர் சொக்கலிங்கத்தோடைய போராட்டத்தை ஆதரித்து எழுதினது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த ஒரு தலைவராக நம்ம பார்க்கக்கூடியது வந்து சீபா ஆதித்தனார். நேருனுடைய வியப்பு, எடுத்துமே நேரு பற்றி இதை சொல்கிறோம் அப்படின்னா அவரே வியந்து போய் பாராட்டின ஒருத்தர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்தித்தாள் அப்படிங்கிறது நல்லா படித்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண வாசகனுக்கும் போய் சேரணும். அதென்ன சார் நல்லா படித்தவங்களுக்கு சாதாரண வாசகம்? ரொம்ப சிம்பிளுங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிக்கையில் வரக்கூடிய அந்த பேப்பரில் வரக்கூடிய நியூஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தூய தமிழ் இருக்கும். அது படித்தவர்களுக்கு நல்லா புரியும், பட் பாமர மக்களுக்கும் புரியாது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த தமிழை வந்து அந்த பத்திரிகையில் பயன்படுத்தி அவர் எழுதி கொடுத்துருப்பார். எழுதி அந்த பத்திரிகை வெளியிட்டிருப்பார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் அவருடைய இதுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதில் என்ன சொன்னால் ஒரு செய்தித்தாள் அப்படிங்கிறது நல்லா படித்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண வாசகனுக்கு போய் சேரணும்னா அது எளிய மொழி நடையில் இருக்க வேண்டியது அவசியம். பேச்சு தமிழை கொச்சை நீக்கி அதாவது மக்களுடைய மொழியிலே எழுதணும் அப்படிங்கிறது ஆதித்யநாத் தன்னுடைய நாளிதழுக்காக ஏற்படுத்தின ஒரு பொன் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேருடைய வியப்பு என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1951 to 52 இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்தப்போ
தினத்தந்தி நாளிதழ் 3 லட்சத்துக்கும் மேலே விற்பனையாச்சு. அதாவது பத்திரிகை பதிவாளருடைய அறிக்கையில் இந்த விவரங்களை படித்த நேரு அவரே வியப்படைஞ்சு, தமிழ் ஒரு மாநில மொழி தான், அப்படி இருந்தும் இந்திய பத்திரிகைகளோட தமிழ் பத்திரிகைகள் அதிகம் சேல்ஸ் ஆகிருக்கு, விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது, அத்தனை மொழிகள்லையும் அந்த நாளிதழ்கள் வந்துட்டு இருக்கோம். பட் அதை விட இந்திய அளவில் கணக்கிடுறப்போ அது அதிகமான பிரதிகள் வந்து போயிருக்கு, அது பெரிய விஷயம் தான் சொல்லி சொல்லுவேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய அலுவலர்கள்கிட்ட ஆஃபீஸர்ஸுங்கிட்டலாம் விசாரித்தாங்க. விசாரிக்கிறப்ப தினத்தந்தி, அவருடைய இணைப்பாக ராணி, இந்த மாதிரி சீபா ஆதித்தனுடைய இதழ்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பேச்சு தமிழில் நடத்துகிறாங்க, அதனால் அது அதிக விற்பனை ஆகுது அப்படின்னு நேருகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த பத்திரிகை ஆசிரியர் மாநாட்டில் வந்துட்டு இதை பற்றி நேரு சொல்கிறப்போ, தமிழ் பத்திரிகைகள் எளிய நடையில் எழுதப்படுறதால அதிகமாக விற்பனை ஆகுது, இந்திய பத்திரிகைகள் கஷ்டமான இலக்கிய நடையை கையாளுறதுனால கம்மியாக விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறம் தான் சீபா ஆதித்தனுடைய மொழி நடையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாரும். ஆதித்யநாத் பற்றி எழுத்தாளர் சுஜாதா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா, செய்தித்தாள் அப்படிங்கிறது நல்லா படித்தவங்களுக்கு தான் அப்படின்ற காலம் போய் தமிழ் தெரிஞ்சவங்களும் படிக்கிற மாதிரி தமிழை எளிமைப்படுத்தி கொஞ்சம் பரபரப்பு சேர்த்து குழப்பம் இல்லாத வகையில் செய்தியை கொடுக்குற ஒரு யுத்தியை தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தவர் ஆதித்யநாத் தான். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நான்மாட கூடலை நன்னினோம், இது ஏதாவது நமக்கு கொஞ்சம் விளங்குதா? ஓரளவுக்கு புரிய படித்ததுனால. பட் சுத்தமாக படிக்காதவங்க இதை பற்றி என்ன யோசிப்பாங்க? நான்மான குடல், அதாவது மதுரை அப்படிங்கிறது நான்மான குடல் சொல்கிறோம். நன்னினம் போனோம், மதுரைக்கு போனோம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக புரியுது. ஸோ இப்படி தான் அந்த எழுத்துக்கள் வந்து முன்ன, அதாவது என்ன சொல்கிறோம், அந்த காலத்து பேப்பரில் வந்துட்டு அந்த வார்த்தைகள் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அதை வந்து எளிய தமிழில் கொண்டு கொடுத்துருப்பார். மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புரிகிற தமிழில் மட்டும் எழுதுனா போதாது, பேசுகிற தமிழையும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யநாத் எழுத்துக்கூட்டி படிக்கிறவங்களையும் மனசில் வச்சு தான் இதழ் நடத்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு தமிழை எழுத வேண்டும், அதே மாதிரி இதுவே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு நாளிதழ் என்ன சொல்கிறது செய்ய வேண்டிய தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யநாத் சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்படியா தன்னுடைய மொழி நடையால் பாமரரையும் நாளிதழ் படிக்க வச்சது மூலமாக ஆதித்யநாத் இந்திய பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த தலைவர் ஏஎன் சிவராமன் அவர்கள். 1904 2001 வரைக்கும் சொல்லப்படுது. அறிவியல் கட்டுரைகள் இவருடைய ஸ்பெஷல். தினமணி நாளிதழ் ஆசிரியருங்க இவர். ஏஎன் சிவராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப கட்டுரைகளுக்கு ரொம்பவே ஃபேமஸானவர். தொடக்க கல்வி வந்து திருநெல்வேலியில் படித்தார். தன்னுடைய 17வது வயசில் பார்த்தீங்கன்னா காந்தியுடைய அழைப்பை ஏற்றுட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துட்டு ஜெயிலுக்கு போனவர். இதனால் இவருடைய கல்லூரி படிப்பு, காலேஜ் லைஃப் வந்து பாதியில் நின்றுச்சு. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டார். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ வரலாறு, அரசியல், தத்துவம், பொருளாதாரம் இந்த மாதிரியான துறைகளோட நூல்களெல்லாம் படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துட்டார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாராம். எவ்வளோ பெரிய விஷயம். 1988 இவர் வந்து தன்னுடைய சிறந்த இதழியல் பணிக்காக கோயங்கோ விருது, இது வந்து நல்லா மெயில் வச்சுக்கோங்க, 1988 கோயங்கோ விருது வாங்கினவர். இவர் பிரெஞ்சு, சமஸ்கிருதம், உருது அப்படின்னு மொத்தம் 17 மொழிகள் இவருக்கு தெரியும். டிஎஸ் சொக்கலிங்கம் நடத்தின காந்தி இதழில் ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய பணியை ஆரம்பித்து ஏஎன் சிவராமன் அப்புறம் அதிலிருந்து விலகி வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறது. அடுத்ததான் இவருடைய இதில் பாருங்கள், 1934 துணை ஆசிரியர். இதில் என்னென்னா 1934 டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள் வந்து தினமணி ஆசிரியர் பொறுப்பேற்றிருந்தோம். சிவராமன் அவர் வந்து போயிட்டு துணை ஆசிரியர் அதில் இணைஞ்சிருப்பார். சொக்கலிங்கம் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தினமணி ஆசிரியரை பொறுப்பேற்றிட்ட சிவராமன் அவர்கள் 1987 வரைக்குமே வேலை செஞ்சார். ஒரு செய்தித்தாள் பணி அப்படிங்கிறது செய்திகளை ஆதாரபூர்வமாகவும் துல்லியமாகவும் கொடுக்கறது மட்டுமில்லை, ஒரு நாட்டோட ஜனநாயக தன்மையிலையும் வளர்ச்சியிலையும் வாசகர்களை பங்கெடுத்துக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அவர்கள் அவர் சொல்லியிருப்பார். அடுத்த தலைவர் ஜி கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தி ஹிந்து. என்ன இதில் ஸ்பெஷல்னா தொழில்நுட்பம், வணிக உத்தி, புரியுங்களா? திரு ஜி கஸ்தூரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஜி கஸ்தூரி இவர் வந்து தி ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில நாளிதழில் 1965 1991 வரைக்கும் ஆசிரியர் வேலை பார்த்தாருன்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது, இந்தியாவில் தொலைக்காட்சி பயன்பாட்டுக்கு வந்தப்போ, தொலைக்காட்சி டிவியில் பயன்பாட்டுக்கு வந்தப்போங்க அது செய்தித்தாளுக்கான போட்டியாக இவர் நினச்சார். தென்னகம் முழுவதும், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த தென்னகம் முழுவதும் வேகமாக அதிகாலையிலேயே நாளிதழ்கள் கிடைக்கிற மாதிரி முதல்ல விமான சேவையை பயன்படுத்துனது இவர் தான். செய்திகளை வேகமாக சேகரிக்கிறதுக்கு மாவட்ட, மாநில நகரங்களில், தலைநகரங்களில் முதன்மை செய்தி அலுவலர்களை, அதாவது ஸ்டாஃப் கரஸ்பாண்டன்ட் அவங்களை நியமித்தது இவருடைய புதுமையான ஒரு முயற்சி. 1977 அவர் தி ஹிந்து நாளிதழை அறிமுகப்படுத்தின அவுட்லுக் ஸ்பெஷல் ரிப்போர்ட், ஓப்பன் பேஜஸ், புரியுங்களா? ஸோ இந்த மாதிரியான பகுதிகள் வாசகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளிதழுடைய அச்சமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுல முன்னோடி ஜி கஸ்தூரி அவர்கள். சரி, சென்னை தலைமை அலுவலகத்தில் வடிவமைச்ச தி ஹிந்து நாளிதழுடைய பக்கங்களை தொலைநகல் மூலமாக பரிமாற்றம் செஞ்சு பல நகரங்களில் அச்சிட்டு வெளியேற்ற முறையை முதல்ல தொடர்ந்து இவர் தான்.
சரி, ஆசியாவிலேயே முறையாக செயல்படுத்தப்பட்ட இந்த முறையாளர் செய்தித்தாள் விநியோகத்தோட அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை இவர் தான் அதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறையில் முதல் வெளியூர் பதிப்பு 1969 கோயம்புத்தூரில் வெளிவந்துச்சுன்னு சொல்லப்படுது. கோயம்புத்தூர்லேருந்து வெளிவந்துச்சுன்னு சொல்லுது. வண்ண அச்சு முறை நடைமுறைக்கு வந்தப்போ வண்ண படங்களுக்காகவே அந்த கலர் போட்டு பிக்சர்களுக்காகவே தி ஹிந்து நாளிதழும் அதோட கம்பெனி இதழ்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. கஸ்தூரி அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு மிக்க வாணிக மேலாண்மையாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன தொழில்நுட்ப யுக்திகளையும் பயன்படுத்தினால தேச அளவில் நாளிதழ் ஆசிரியருடைய முன்னோடியாக இவர் இருந்தார். சரிங்க, இப்போ அடுத்த ஒரு தலைவரை நம்ம பார்க்கலாம். வைமு கோதை நாயகி. மகளிர் இதழ் என்னென்னா 1901 to 1960 வரைக்கும் சொல்லப்படுது. மகளிர் இதழ் அப்படின்னா வைமு கோதநாயகி பார்த்தீங்கன்னா 1925 ஜெகன்மோகினி அப்படின்ற நாவல், ஜெகன்மோகினி அப்படின்ற நாவல், புரியுங்களா? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெகன்மோகினி வைமு கோதை நாயகி அப்படிங்கிற நாவல் இதனுடைய பதிப்பாளராகவும் ஆசிரியராகவும் இருந்தாங்க. முதல்ல நாவலாக வெளிவந்துட்டு இருந்த ஜெகன்மோகினி 1937 மகளிருக்கான இதெல்லாம் தன்னை மாற்றிச்சு. பண்டித தமிழில் மற்ற பத்திரிகைகள் வந்துட்டு இருந்தப்போ, சுத்தமான தூய தமிழில் பத்திரிகையில் வந்துட்டு இருந்தப்போ, அதாவது அந்த நிலையிலிருந்து எளிய தமிழ், அதாவது என்ன சொல்ல மற்றவங்களும் அதாவது எளிய நடையில் பாமரன் படித்து தெரிஞ்சுக்கிற வகையில் இவங்க என்ன சொல்லணும்னா இவர் எழுதின ஜெகன்மோகினியுடைய வெற்றி இந்த ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் இதழியல் வரலாற்றில் முறையாக ஒரு பெண் ஆசிரியர், அதாவது ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுட்டு ஒரு பெண் வந்துட்டு ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நடத்தின ஜெகன்மோகினி இதழ் வெள்ளி விழா கொண்டாடுனது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாதனையாக அப்போ சொல்லப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகளிர் இதழ்களில் தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய அந்த சமையல், கோலம், அழகு குறிப்பு, ஜோதிடம் இது எல்லாமே அந்த காலத்து ஜெகன்மோகினியில் இல்லை அப்படிங்கிறத அதில் சொல்லிக்கொண்டு ஒரு விஷயம். அது எல்லாமே இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. ஜெகன்மோகினியோட அந்த இதழுக்கு ஒரு துணை வெளியீடாக நந்தவனம் அப்படின்ற இதழையும் வெளியிட்டு அது மூலமாக 150க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை வைமி கோதை நாயகி அவர்கள் அறிமுகப்படுத்தாங்க. 35 வருஷமாக பத்திரிகை ஆசிரியராக வேலை பார்த்த கோதை நாயகி ஸ்கூலுக்கே போகலை, பள்ளி படிப்பே இல்லாதவங்க. இவங்க எழுதின 115 நாவல்களில் அனாதை பெண், தயாநிதி இதெல்லாமே திரைப்படங்களாக வெளிவந்துச்சு. எப்படி சார் ஸ்கூல் போகாமே இந்த அளவுக்கு? பின்னாடி சொல்கிறேன். வைமி கோதநாயகி தம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் இந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு கதை சொல்கிறது அவங்களுக்கு வழக்கம். அப்படி சொல்ல தன்னுடைய கற்பனை நாலேஜ் மூலமாக நிறைய திருலிங்கு, நிறைய புதுமையான சில கதைகளை அந்த குழந்தைகள் சொல்லுவாங்க. வைமு கோதைநாயகியுடைய அந்த முதல் படைப்பு இந்திர மோகனா அப்படின்ற அந்த நாடகம் தான். அப்புறம் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கிட்டு படைப்புகளை வெளியிட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய தோழி டிசி பட்டம்மாள் இவங்க தான் அவங்க கதை சொல்ல அவங்க எழுதி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படியாக தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களே எழுத படிக்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய என்ன சொல்கிறது கதைகளையும் இதெல்லாம் கட்டுரைகளையும் நிறைய எழுதி ஃபேமஸ் ஆகி ஜெகன்மோகின்ற அந்த நாவல் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸாக கொண்டு போயிட்டு இதழ்களை நடத்தியிருப்பாங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.